திமுக மேற்கு மண்டல பாக முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கோவைக்கு செல்கிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு திமுக தரப்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று நடைபெறும் மாநாட்டில் முதலமைச்சர் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். மூச்சுக்கு 300 முறை தங்களை தமிழின காவலர்கள் போல தமிழுக்கே தாங்கள் மட்டும்தான் அத்தாரிட்டி போல பேசும் திமுக அரசு எஸ்ஐ தேர்வில் ஏன் ஒரு கேள்வி கூட தமிழில் கேட்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். எங்கும் தமிழ் என்பது வாயளவு கொள்கைதானா என்றும், எதற்கு தமிழ் என்பதுதான் திமுக அரசின் செயல் கொள்கையா எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக எம்பி கனிமொழி இன்று டெல்லிக்கு செல்கிறார். அதே சமயம் தொகுதி பங்கீடு குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசுவார் எனவும் கூறப்படுகிறது. கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என கூறப்படுகிறது. எதிர்க்கட்சியான அதிமுகவை எதிர்க்கும் சக்தி ஆளும் கட்சியான திமுகவுக்கு இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், அவசரமாக திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றும் தந்திர மாடல் என திமுக ஆட்சியை விமர்சனம் செய்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக சென்னையில் இந்திய தேர்தல் தலைமை ஆணையரின் குழு ஆலோசனை நடத்தியது. எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸில் நடந்த கூட்டத்தில் தேர்தலை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டும் வழக்கு பதிவு செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக எம்பி இன்பதுரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமன முறைகேடு தொடர்பாக அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அரசியல் கட்சிகளின் பிரச்சாரத்திற்கு பாகுபாடு காண்பிக்க கூடாது என தேர்தல் ஆணையரின் குழுவிடம் அதிமுக வலியுறுத்தியது. சென்னையில் நடைபெற்ற தேர்தல் ஆணைய குழுவின் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்ற தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற வலியுறுத்தியதாக தெரிவித்தார். தொகுதி பங்கீடு குறித்து வரும் 2ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு திமுக அழைப்பு விடுத்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் திமுக வேகமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதுவரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக ஆகிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை முடிந்துள்ளது. அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோக்களை முறைப்படுத்தும் வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்த தாவேகாவின் மனுவுக்கு 3 வாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுக்கூட்டங்களுக்கு 30 நாளுக்கு முன் அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விதி தன்னிச்சையானது என்றும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது பாரபட்சமானது எனவும் தாவேகா தரப்பு முறையிட்டது. கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ள வழிகாட்டு விதிகளில் என்ன தவறு உள்ளது என தாவேகாவுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியது. நீண்ட வரலாறு கொண்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதில் என்ன தவறு என கேட்டதுடன் தாவேகா எத்தனை தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளது எனவும் வினவியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் 3 நாள் பயணமாக அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் சென்னை வந்தடைந்தார். அமலாக்கத்துறை வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது உள்ளிட்டவற்றை 2 ஆண்டுகளுக்குள் முடிக்க வேண்டும் என அவர் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். ஏர்செல், மேக்சேஸ் மற்றும் ஐஎன்எக்ஸ் மீடியா பண மோசடி வழக்குகளில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் மீது வழக்கு தொடர தேவையான விசாரணை அனுமதி ஆணையை பெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அந்த ஆணையை டெல்லி ரூஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்திலும் சமர்ப்பித்துள்ளது. 1,16,00,000 ரூபாய் சட்டவிரோதமாக பெற்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது.
தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மார்ச் 2, 3 தேதிகளில் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யலாம் எனவும், தமிழகத்தில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை மார்ச் 2 தேதி வரை உயரும் எனவும், சென்னையில் அதிகபட்சம் 93 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் தமிழக பயணம் தள்ளி போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 5 தேதி ராகுல் காந்தி தமிழகம் வரவுள்ளதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு என அனைத்தும் இறுதியான பிறகே தமிழகம் வர முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றிருந்த பிரதமர் மோடி பயணம் முடிந்து நேற்றிரவு இந்தியா திரும்பினார். இஸ்ரேலில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். பின்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முன்னிலையில் இந்தியா இஸ்ரேல் இடையே 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. கனடா பிரதமர் மார்க் கார்னி 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். இருதரப்பு உறவு மேம்பாட்டுக்கான செயல் திட்டத்தை இரு தலைவர்களும் வகுக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய விமானப்படையின் வாயு சக்தி பயிற்சியை பார்வையிடுவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று ராஜஸ்தானின் ஜெய்சால்மருக்கு செல்கிறார். பயிற்சிக்கு முன்னதாக ஜெய்சால்மரில் உள்நாட்டு இலகுரக போர் ஹெலிகாப்டரில் குடியரசுத் தலைவர் பயணம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக சுனேத்ரா பவார் தேர்வு செய்யப்பட்டார். முன்னதாக மகாராஷ்டிர துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் ஜனவரி 28 தேதி பாராமதியில் நேரிட்ட விமான விபத்தில் பலியானார். இதையடுத்து அவரது மனைவி சுனேத்ரா பவார் கடந்த ஜனவரி 31 தேதி துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். அவர் ஏற்கனவே மாநிலங்களவை எம்பியாக இருந்த நிலையில் துணை முதல்வராக பதவியேற்றதால் சுனேத்ரா பவார் மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பின் புதிய வீடியோவை விமானப்படை வெளியிட்டுள்ளது. வாயு சக்தி என்ற பெயரில் ராஜஸ்தானில் 27 தேதி நடக்கும் போர் பயிற்சிக்கு தயாராகும் வகையில் S-400 பாதுகாப்பு அமைப்பில் இருந்து வெளியேறிய ஏவுகணைகள் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்தன. ரஷ்யாவின் யுனைடெட் ஏர்கிராப்ட் நிறுவனத்திடமிருந்து சுமார் 63,000 கோடி மதிப்பிலான 40 சுகோய் Su-57 ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்குவதற்காக இந்தியா இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டால் இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு முனைகளில் அதன் வான் ஆதிக்க நிலையை கணிசமாக வலுப்படுத்த முடியும் என கூறப்படுகிறது. டெல்லியில் JNU மாணவர் சங்கத்தினர் நடத்திய போராட்டத்தின் போது போலீசார் பலரும் காயமடைந்தனர். UGC விதிமுறைகளை அமல்படுத்த கோரி கல்லூரி வளாகத்திலிருந்து கல்வி அமைச்சகம் வரை பேரணி நடத்த அழைப்பு விடுத்திருந்த நிலையில் டெல்லி போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றதால் மாணவர்களுடன் மோதல் ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஜோதிர்மாத் சங்கராச்சாரியார் அவிமுக்தேஸ்வரானந்த சரஸ்வதிக்கு எதிரான போக்சோ வழக்கில் வாதாடி வரும் மூத்த வழக்கறிஞரான ஸ்ரீநாத் திரிபாதியின் செல்போனுக்கு வாரணாசி நீதிமன்றத்தையும் தங்களையும் தகர்ப்போம் என மிரட்டல் விடுக்கப்பட்டது. கூகுள் மேப்பில் ஆதார் மையங்களை காண்பிக்கும் புதிய வசதியை அறிமுகம் செய்ய மத்திய அரசுடன் கூகுள் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் மையங்களை எளிதில் கண்டறியவும் அவற்றின் இருப்பிடம் மற்றும் செயல்பாட்டு நேரத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளவும் இந்த வசதி உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிராவல் ஏஜென்ட்டுகள் இணையதளங்கள் மூலம் புக் செய்யப்படும் விமான டிக்கெட்டுகளுக்கு ரீஃபண்ட் பணத்தை 14 நாட்களுக்குள் திருப்பி தர வேண்டும் என மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல டிக்கெட் புக் செய்த 48 மணி நேரத்துக்குள் செய்யப்படும் மாற்றங்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டது. சென்னை பூங்கா நகர் பல்லவன் இல்லத்தில் மத்திய மின்சார பேருந்து பணிமனையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து 100 புதிய மின்சார குளிர்சாதன பேருந்துகள், 145 புதிய தாழ்த்தள மின்சார பேருந்துகள் மற்றும் இருக்கை மற்றும் படுக்கை வசதியுடன் கூடிய 49 அதிநவீன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவை ஒட்டி நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பழைய பேருந்து நிலையத்தில் அவரது உருவப்படத்திற்கு சபாநாயகர் அப்பாவு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நல்லக்கண்ணு மறைவு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பேரிழப்பு என்றார். 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகவுக்கும் இடையே மட்டும்தான் போட்டி என விஜய் அடிக்கடி கூறி வருவது குறித்த கேள்விக்கு பரீட்சை எழுதச் செல்லும் எல்லாருமே பரீட்சையில் வெற்றி பெறுவேன் என்றுதான் சொல்வார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பதிலளித்தார். மதுரை உசிலம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரிசல்ட் வந்த பிறகுதான் யார் பாஸ் ஆனார்கள் யார் ஃபெயில் ஆனார்கள் என தெரிய வரும் என்று கூறினார். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பாக தாங்கள் கருத்து தெரிவிப்பது நல்ல அணுகுமுறையா இருக்காது என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உரிய நேரத்தில் திமுக தலைமை அறிவிக்கும் என்றார். அதானிக்கும் அம்பானிக்குமான ஆட்சியை தான் மத்திய பாஜக அரசு நடத்தி வருவதாக திமுக MP திருச்சி சிவா விமர்சித்துள்ளார். மதுரை தெற்கு மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மழைக்கு மத்தியில் பேசிய சிவா மக்களுக்கான ஆட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தி வருவதாக குறிப்பிட்டார். தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேருமா என்ற கேள்விக்கு நல்லதே நடக்கும் என தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். அதிமுகவை விட்டு சென்றவர்கள் மீண்டும் வருவார்கள் என SP வேலுமணி தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த செங்கோட்டையன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் தாவேகவை நோக்கி வருவார்கள் என்றார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மதுரையின் 10 சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆரூடம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக ஒருவிரல் புரட்சி செய்ய தொடங்கிவிட்டதாக கூறினார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ஏரிகளை தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் பார்வையிட்டார். கருவேப்பம்பட்டி, சீனிவாசம்பாளையம், கோட்டப்பள்ளி ஆகிய 3 ஏரிகளும் கழிவுநீர் கலந்து மாசடைந்து பயன்பாடற்று கிடப்பதால் அவற்றை மீட்டெடுக்கும் வகையில் நீர்நிலை ஆர்வலர் நிமல் ராகவனுடன் பார்வையிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே திமுகவினரும் நாம் தமிழர் கட்சியினரும் மோதிக்கொண்டதால் பரபரப்பு நிலவியது. முதலமைச்சர் திறந்து வைத்த சித்தையன்கோட்டை பேருந்து நிலையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர கோரி நாம் தமிழர் கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் பெரியசாமியை விமர்சித்ததால் மோதல் ஏற்பட்டது. நடிகர் விஜய் கடன் வாங்கி தலைவர்களை வைத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுகவினர் வாக்கு தாவேகவுக்கு செல்லும் என்பது பகல் கனவாகத்தான் இருக்கும் என்றார். EPS கூட்டத்துக்கு பணம் கொடுத்து ஆட்களை அழைத்து வந்ததாக அதிமுக நிர்வாகி பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் கேத இரும்புவில் நடந்த புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பேசிய ஒன்றிய செயலாளர் நடராஜ் ஒட்டன்சத்திரம் பிரச்சாரத்திற்கு 300 ரூபாய் கொடுத்து ஆட்களை அழைத்து வந்ததாக கூறினார். திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த மேயரும் காங்கிரஸை சேர்ந்த கவுன்சிலரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாணிக்கம் தாக்கூரை தாங்களே பாடுபட்டு ஜெயிக்க வைத்ததாகவும் நன்றி மறந்து தனித்து போய்விட்டால் காங்கிரசுக்கு டெபாசிட் கிடைக்காது என்றும் மேயர் கூறினார். அதற்கு திமுக தனித்து போட்டியிட தயாரா என காங்கிரஸ் கவுன்சிலர் பதிலடி தந்தார். ஹொசூர் அருகே 2.5 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமையால் உயிரிழக்க காரணமான திமுக நிர்வாகியை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். தகாத உறவிலிருந்த கணவரை பிரிந்து வாழும் ஜேசுராஜபுரம் ஊராட்சி கவுண்டன்கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த பிரின்சியின் பெண் குழந்தையை ஆளில்லாத நேரத்தில் பாலியல் வன்கொடுமை செய்தது உடற்கூறாய்வில் தெரிய வந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியில் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். மக்களின் அடிப்படை தேவைகளை ஆளுகின்ற அரசு செய்து கொடுக்கவில்லை என புகார் தெரிவித்த பெண்கள் 100 நாள் வேலை சரிவர கிடைக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர்.
நெல்லை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் விக்கிரமசிங்கபுரத்தில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ எசக்கி சுப்பையா கலந்து கொண்டு கடந்த 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்த நலத்திட்டங்களையும் பணிகளையும் பட்டியலிட்டு பேசினார். தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று முதல் 20 கூடுதல் விரைவு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. கூடுதலாக இயக்கப்படும் 20 விரைவு சிறப்பு மின்சார ரயில்கள் மாம்பலம், கிண்டி மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தென்னக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் தாம்பரம் தாசில்தார், பிடிஓ மற்றும் விருதாச்சலம் தாசில்தாருக்கு தலா 2000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பான நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி தாக்கல் செய்யப்பட்ட இருவேறு வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் மக்களின் வரி பணத்தில் ஊதியம் பெறும் அரசு ஊழியர்கள் தங்கள் கடமையை உதறி தள்ளுவதை ஏற்க முடியாது என தெரிவித்தனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 28,000 மின் மாற்றிகள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் புகார் மனு மீதான ஆரம்பகட்ட விசாரணை குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக கூறி அறப்போர் இயக்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விவசாயி கொலை வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ உட்பட 7 பேருக்கு திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. நிலத்தகராறில் 2014ஆம் ஆண்டு செங்காடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முனுசாமியை வந்தவாசி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கமலக்கண்ணன் உட்பட அரிவாள் மற்றும் கட்டையால் தாக்கி கொலை செய்தனர். சென்னையை அடுத்த மடிப்பாக்கம் ராம் நகர் பகுதியில் குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அதிகாரிகளிடம் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 6ஆம் தேதி மாநில பதிவாளர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து தொழிற்சங்க நியாய விலை கடை ஊழியர்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறையை உருவாக்க வேண்டும், தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பகவதி அம்மன் கோயில் கன்னியம்பலம் மண்டபத்தை பழமை மாறாமல் புதுப்பொலிவுடன் மேம்படுத்த தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. கன்னியம்பலம் என்ற கல்மண்டபத்தை சேதப்படுத்தி கோயில் நிர்வாகம் அமைத்திருக்கும் கடைகள் அகற்ற கோரிய வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கோடை வெயிலை கருத்தில் கொண்டு முதல் கட்டத்திலேயே தமிழக சட்டமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு பூவுலகின் நண்பர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில் காலநிலை மாற்றத்தால் 2026ஆம் ஆண்டு அதிகளவிலான வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பகல் 11 முதல் 3 மணி வரை திறந்தவெளி பிரச்சாரங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் காலை மாலை நேரங்களில் நடக்கும் திறந்தவெளி கூட்டங்களிலும் குடிநீர், ORS கரைசல், நிழற்கூடங்கள் மற்றும் முதலுதவி வசதிகள் கட்டாயமாக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் சாலையோரத்தில் வைக்கப்பட்டுள்ள இடத்தின் பெயர் பலகையில் எழுதப்பட்டிருந்த இந்தி எழுத்தை மர்ம நபர்கள் அழித்துள்ளனர். ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த மஞ்சூர் பெயர் பலகையில் இருந்த இந்தியை மர்ம நபர் அழித்ததாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் போலீஸ் விசாரணைக்கு செல்வதாக கூறி சென்ற பெயிண்டர் மர்மமான முறையில் கண்மாய் கரையில் சடலமாக மீட்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெயிண்டர் மரணத்திற்கு போலீஸ் தான் காரணம் என கூறி உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசியில் தாவேக்க நிர்வாகி ஒருவர் ஆபத்தான முறையில் கார் ஓட்டும் வீடியோ இணையத்தில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. தாவேக்க தெற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பத்மநாதன் ஏதோ குரலி வித்தை காட்டுவது போல காரின் வெளிப்புறம் நடந்து கொண்டும் கதவில் தொங்கிக் கொண்டு ஸ்டியரிங்கை மட்டும் பிடித்தபடியும் காரை இயக்குவதுமான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
தொழில் நிறுவனங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கு முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சி தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் உலக பொருளாதாரத்தில் இந்தியா உயர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் 2014ஆம் ஆண்டில் பிரிந்து சென்ற மனைவியை சேர்ந்து வாழ வருமாறு அழைத்து கழுத்தை அறுத்து கொன்ற வழக்கில் கணவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து செங்கல்பட்டு மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. பல்லாவரம் முத்தாலம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த கோபிநாதனும் அவரது மனைவி நிர்மலா தேவியும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் அவரை திருப்பி அழைத்து கொலை செய்தார். சென்னையை அடுத்த வடகரை பகுதியில் இருந்த பொது கழிப்பிடம் மற்றும் நீரேற்றும் அறையை முன்னறிவிப்பின்றி அதிகாரிகள் அகற்றிவிட்டதாக கூறி பொதுமக்கள் புழல் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வட்டார வளர்ச்சி அலுவலர் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றியே இடித்து அகற்றியதாக கூறினார். சென்னை திருவொற்றியூர் பகுதிக்குட்பட்ட எண்ணூர் காசி கோயில் குப்பத்தில் அமைந்துள்ள தனியார் மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி மீனவ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மருந்து தயாரிப்பு தொழிற்சாலை ஊருக்கு சொந்தமான நிலத்தை கையகப்படுத்த முயல்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் அருகே அதிமுக நிர்வாகியான செங்கல் சோலை உரிமையாளர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பெரியகோட்டை பகுதியைச் சேர்ந்த முத்தன் என்கிற மருது முத்து மாலை நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் சென்று பார்த்தபோது தோட்டத்து வீட்டில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது தனியார் ஆம்புலன்ஸ் மோதி விபத்துக்குள்ளானது. ராசிபுரத்தைச் சேர்ந்த நோயாளியை சென்னை மருத்துவமனையில் இறக்கிவிட்டு திரும்பி வரும்போது நிகழ்ந்த விபத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். மதுரை மத்திய சிறையில் போதை மாத்திரைகளை பந்து போல் செட்டப் செய்து வெளியிலிருந்து தூக்கி வீசியது யார் என போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சிறை வளாகத்தில் கருப்பு நிற டேப்பால் சுற்றப்பட்டிருந்த பந்து போன்ற அமைப்பை கைப்பற்றி போலீசார் பிரித்து பார்த்தபோது அதில் போதை மாத்திரைகள் இருப்பது தெரிய வந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு கிராமத்தில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். ஊரில் இருந்த டாஸ்மாக் கடை நிரந்தரமாக மூடப்பட்ட நிலையில் 45 வயதான ஜெயபாண்டியன் என்பவர் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் அவரை கைது செய்த போலீசார் 107 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மாவட்டம் தலைவாசல் அருகே முன்விரோதம் காரணமாக மதுபோதையில் இருந்த 3 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கல்லால் தாக்கியதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புகாரின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தேடி வந்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கம்பம், கூடலூர், உத்தமபாளையம், புதுப்பட்டி, நாராயணதேவன்பட்டி, காமகவுண்டன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் மாலை நேரத்தில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து பின்னர் அரை மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்தது. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 42 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்ததாக தஞ்சை மாநகராட்சி முன்னாள் உதவி பொறியாளர் மற்றும் அவரது மகள் மீது போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பன்ருட்டி நகராட்சி உதவி பொறியாளரான கார்த்திகேயன் என்பவர் தஞ்சையில் பணியாற்றிய போது அவரது மகள் ஸ்வேதாவின் வங்கி கணக்கு மூலம் செல்வி என்பவரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக டூரிஸ்ட் வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். திருமானூரைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் தம்முடன் பழகி வந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை வேனில் அழைத்துச் சென்று ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் வேனை நிறுத்தி அச்சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் நகராட்சியில் மாதாந்திர கூட்டம் தொடங்கிய வேகத்திலேயே நிறைவடைந்த நிலையில் 1வது வார்டு கவுன்சிலர் கிரேஸ் இமாக்குலேட் தனது வார்டில் விநியோகிக்கப்படும் கலங்கலான குடிநீருடன் முறையிட வந்தார். அப்போது ஆணையர் மற்றும் நகர்மன்ற தலைவர் கூட்டம் நிறைவடைந்து விட்டதாக கூறியதால் அவர் அதிர்ச்சியடைந்தார்.
நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த ஒடிஷா மாநில இளைஞரை கைது செய்த போலீசார் 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அரியநாயகிபுரம் ஆற்றங்கரை அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த ஹேமந்த் மர்ஜி என்ற இளைஞரை சோதனை செய்தனர். அப்போது விற்பனைக்காக அவர் மறைத்து வைத்திருந்த கஞ்சா கண்டறியப்பட்டது. திசையின் விளை அருகே தேவாலயம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் முதியவர் உயிரிழந்ததால் பரபரப்பு நிலவியது. தெற்கு ஏராந்தை கிராமத்தில் தேவாலயம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து அம்மன் கோயிலில் பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் முதியவர் மணிவேல் நெஞ்சுவலியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் பச்சாப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தொட்டிச்சி மலைத்தொடரில் கல்குவாரி அமைப்பதற்கான ஏலம் நடத்த கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இயற்கை வளத்தை முற்றிலுமாக சிதைத்துவிடும் என கூறி தாராபுரத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மூதாட்டியிடம் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டு 3 சவரன் தங்க செயினை பறித்து சென்ற மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. 50,000 ரூபாய் பணமும் அரை பவுன் தங்க நகையும் பெற்றுத் தருவதாக கூறி செயினை பறித்து சென்றுள்ளார். மின் கட்டணம் சொத்து வரி உயர்வை கண்டித்து வீட்டு பில்லே சாட்சி என்கிற முழக்கத்துடன் தூத்துக்குடி மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் மாநகராட்சி வணிக வளாகத்தில் டாஸ்மாக் கடை அமைக்க திமுக கவுன்சிலரே எதிர்ப்பு தெரிவித்ததால் கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடியில் பாதாள சாக்கடை பணியின் போது ஒப்பந்த தூய்மை பணியாளர் உயிரிழந்த நிலையில் உரிய இழப்பீடு மற்றும் அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாநகராட்சியை முற்றுகையிட்டு பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதிபராசக்தி நகர் பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர் ராஜ்குமார் பாதாள சாக்கடை குழிக்குள் சிக்கி புதன்கிழமை மாலை உயிரிழந்தார். சாவுக்கும் சண்டைக்கும் அஞ்சாதவன் என இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் வைத்த கொலை வழக்கு கைதி மீது கொலைவெறி தாக்குதல் நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை அம்பத்தூர் சண்முகபுரம் பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் கொலை வழக்கில் சிறைக்கு சென்ற இலியா சாமுவேல் சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இவரை 3 பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த தேசூரில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 75ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் இணைந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டனர். பள்ளிக்கு கூடுதலாக ஒரு கட்டடம் மற்றும் தேவையான உபகரணங்கள் ஆகியவற்றை முன்னாள் மாணவர்கள் அர்ப்பணித்தனர். குடியாத்தம் அருகே உள்ள வனச்சோதனை சாவடியில் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழக ஆந்திர எல்லையான வரதராமியில் உள்ள வனச்சோதனை சாவடியில் கூலிக்கு ஆள் வைத்து வாகனங்களுக்கு ஏற்றவாறு தலா 20 முதல் 300 ரூபாய் வரை வனத்துறையினர் வசூல் செய்வதாக குற்றம் சாட்டினார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மனைவியை துப்பட்டாவால் கழுத்து நெரித்து கொலை செய்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக நாடகமாடிய கணவனை போலீசார் கைது செய்தனர். பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த தேவுடு என்பவரின் மனைவி துர்கா அழகாக மேக்கப் செய்து கொண்டு பணிக்கு சென்று வருவதாக கூறி தேவுடு சந்தேகமடைந்து தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவை கட்டி ஆண்ட கிழக்கிந்திய கம்பெனி 170 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் மூடப்பட்டது. உண்மையான கிழக்கிந்திய கம்பெனி சுமார் 152 ஆண்டுகளுக்கு முன்பே செயலற்ற நிலைக்கு சென்றுவிட்ட நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய தொழிலதிபரான சஞ்சீவ் மேத்தா அந்த பெயரின் உரிமையை பெற்று உயர் ரக தேநீர் மற்றும் விலை உயர்ந்த உணவுகளை விற்பனை செய்யும் சொகுசு பிராண்டாக மாற்றினார். செய்திகள் ஒரு தொகுப்பினை தொடர்ந்து பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மனைவியை துப்பட்டாவால் கழுத்து நெரித்து கொலை செய்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக நாடகமாடிய கணவனை போலீசார் கைது செய்தனர். பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த தேவுடு என்பவரின் மனைவி துர்கா அழகாக மேக்கப் செய்து கொண்டு பணிக்கு சென்று வருவதாக கூறி தேவுடு சந்தேகமடைந்து தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது.
ஒரு காலத்தில் இந்தியாவை கட்டி ஆண்ட கிழக்கிந்திய கம்பெனி 170 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் மூடப்பட்டது. உண்மையான கிழக்கிந்திய கம்பெனி சுமார் 152 ஆண்டுகளுக்கு முன்பே செயலற்ற நிலைக்கு சென்றுவிட்ட நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய தொழிலதிபரான சஞ்சீவ் மேத்தா அந்த பெயரின் உரிமையை பெற்று உயர் ரக தேநீர் மற்றும் விலை உயர்ந்த உணவுகளை விற்பனை செய்யும் சொகுசு பிராண்டாக மாற்றினார். எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு உலக பொருளாதார மன்றத்தின் தலைவர் போர்ஜ் பிரெண்ட் பதவி விலகினார். எப்ஸ்டீனுடன் 3 முறை வணிக ரீதியான இரவு விருந்துகளில் பங்கேற்றது மற்றும் மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டது ஆவணங்கள் மூலம் தெரிய வந்த நிலையில் அவர் தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். உலக புகழ்பெற்ற பிரபல இயற்பியல் நிபுணரான ஸ்டீஃபன் ஹாக்கிங் அரைகுறை ஆடை இளம் பெண்களுடன் இருக்கும் புகைப்படங்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகளில் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறார் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்பு வைத்திருந்தவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி ஜிம்பாப்வேவை 72 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பை தக்க வைத்தது. அதன்படி முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட்டுக்கு 256 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 257 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே 20 ஓவரில் 6 விக்கெட்டுக்கு 184 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் 5 ரன்னில் உலக சாதனையை இந்திய அணி தவறவிட்டது. நேற்றைய போட்டியில் ஜிம்பாப்வேவுக்கு எதிராக 256 ரன்கள் குவித்ததன் மூலம் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணி அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்தது. இதற்கிடையே T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்த அணியாக முதலிடத்தில் இலங்கை அணி நீடித்து வருகிறது. 2007ஆம் ஆண்டு கென்யா அணிக்கு எதிராக 260 ரன்களை இலங்கை அணி குவித்துள்ளது. T20 உலகக்கோப்பையின் ஒரு சீசனில் அதிக சிக்சர்கள் பறக்கவிட்ட 2வது அணி என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளது. நடப்பு தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணி 66 சிக்சர்களை அடித்து முதலிடத்தில் இருக்கும் நிலையில் இந்திய அணி 64 சிக்சர்கள் அடித்து 2ஆம் இடத்தில் உள்ளது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றின் இன்றைய போட்டியில் இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெறும் அரையிறுதியில் களம் காண உள்ளன. வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் மற்றொரு போட்டியில் இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தினால் அரையிறுதிக்கும் தகுதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சச்சின் விக்கெட்டை வீழ்த்துவதில் தனக்கும் சக வீரர் சக்லேன் முஷ்டாக்குக்கும் போட்டி இருந்ததாக பாகிஸ்தான் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சோயிப் அக்தர் தெரிவித்துள்ளார். இந்திய சுற்றுப்பயணத்தின் போது முழங்கால் வலியால் அவதிப்பட்ட இருவரும் சச்சின் விக்கெட்டை வீழ்த்துவதற்காக வலி நிவாரணி மருந்துகளை எடுத்துக்கொண்டு விளையாடியதாகவும் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தனது 173வது திரைப்படத்தில் பிரபல மலையாள திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பேசில் ஜோசப் பிரியங்கா மோகன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிபி சக்கரவர்த்தி இயக்கும் இத்திரைப்படத்தினை கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கிறது. அனிருத் இசையமைக்கும் இத்திரைப்படத்தின் அறிமுக டீசர் வெளியாகி இணையத்தில் வைரலானது. மம்முட்டி மற்றும் மோகன்லால் இணைந்து நடித்திருக்கும் பேட்ரியாட் படத்தின் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது. மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி வெளியாகும் இத்திரைப்படத்தில் ஃபஹத் ஃபாசில், ரேவதி, நயன்தாரா என பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளதால் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. லால் சலாம் படத்தை தொடர்ந்து 5 மொழிகளில் தயாராக உள்ள புதிய திரைப்படத்தை இயக்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒப்பந்தமாகியுள்ளார். ஜீவாவின் தலைவர் தம்பி தலைமையில் படத்தை தயாரித்த கண்ணன் ரவி இப்படத்தை தயாரிக்கிறார். படத்தில் நடிக்க உள்ள நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் பற்றிய அறிவிப்பு அடுத்தடுத்து வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகளில் வெள்ளிக்கிழமை வெளியாக இருந்த தி கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்திற்கு இடைக்கால தடை விதித்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மனு தொடர்பாக மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம், மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் மற்றும் படத்தின் தயாரிப்பாளர் ஆகியோர் பதில் அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யாஷ் நடிப்பில் உருவாகியுள்ள டாக்ஸிக் திரைப்படத்தின் மொத்த நீளம் 3 மணி நேரம் 14 நிமிடங்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 19ஆம் தேதி வெளியாகும் இந்த திரைப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ சமீபத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. நயன்தாரா, காந்தாரா புகழ், ருக்மிணி வசந்த் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர்.
சிம்பு நடிப்பில் வெளியாக உள்ள அரசன் படத்தில் நடிகர் சமுத்திரக்கனியும் இணைந்துள்ளார். வடசென்னை படத்தில் குணா கதாபாத்திரத்தில் நடித்த சமுத்திரக்கனியுடன் அமீர், கிஷோர், ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் அரசன் படக்குழுவினருடன் இணைந்துள்ளனர். மேலும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுகிறது என சமுத்திரக்கனி தெரிவித்துள்ளார். ஜீவா நடிப்பில் உருவாகி வரும் ஜாலியா இருந்த ஒருத்தன் திரைப்படத்தில் லவ் டுடே திரைப்படத்தில் நடித்து பிரபலமான இவானா கதாநாயகியாக நடித்து வரும் நிலையில் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட இவானாவின் பிறந்தநாள் கொண்டாட்ட புகைப்படங்களை படக்குழு வெளியிட்டுள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராஜேஷ் ஜீவா கூட்டணியில் புதிய திரைப்படம் உருவாகி வருகிறது. கோவை மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவாரி ஆலயத்தில் மாசி மாத தெப்போற்சவ விழா விமரிசையாக நடைபெற்றது. மலையப்ப சுவாமி உற்சவ மூர்த்தியாக அருள் பாலிக்க சீதாதேவி மற்றும் லட்சுமணரின் உற்சவ சிலைகளும் அலங்கரிக்கப்பட்டும் தெப்பத்தில் விடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாசி பெருவிழாவை ஒட்டி திருத்தணி முருகன் கோயிலில் உற்சவ மூர்த்தி புலி மற்றும் யானை வாகனத்தில் வீதி உலா வந்து மக்களுக்கு அருள் பாலிக்கப்பட்டது. மாசி பெருவிழா முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வரும் நிலையில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த 24 நாட்களில் காணிக்கையாக 1,72,00,000 ரூபாய் ரொக்கம் வசூலாகியிருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தவிர 747 கிராம் தங்கமும் 7,301 கிராம் வெள்ளியும் பெறப்பட்டுள்ளது. PS5 கேமிங் தளத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மார்வெல்ஸ் வால்வரின் கேம் வெளியாகும் என இன்சாம்னியாக் நிறுவனம் அறிவித்துள்ளது. முந்தைய கேம்களை விட இது மிகவும் ஆக்ரோஷமான கதையம்சத்தை கொண்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற ஸ்பார்டாக்கஸ் தொடர் நடிகர் லியாம் மெக்கின்டையர் வால்வரின் கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்துள்ளார். பிரபல JSW மோட்டார்ஸ் நிறுவனம் இந்திய சந்தையில் தனது முதல் SUV மாடல் காரை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்திய சந்தையில் தனித்தன்மையுடன் செயல்பட முனைப்பு காட்டி வரும் JSW மோட்டார்ஸ் SUV மாடல் காரின் ஷோரூம் விலை குறித்த தகவலை விரைவில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.